ஒரு டிஆர்பிக்காக இவ்வளவு கேவலமான வேலை செய்வீங்கன்னு சொல்லி சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆளு உள்ள வந்ததே டோட்டலி வேஸ்ட் ஆஃப். இந்த பிக் பாஸ் சீசன் 3ல சரவணன் ஒருத்தர் வந்தார்ல, அவர் எதுக்குப்பா அந்த ஷோ விட்டு தூக்குனீங்க? ஜாதி வெறியனுக்கும் ஜாதி வெறியில கொலை பண்ணவனுக்கும் சப்போர்ட் பண்ண ஒரு ஆளு. அரோரா சின்க்ளேரே எடுத்துக்கோங்களேன், எப்படி ஃபேம் ஆனாங்க? தப்பான வழியில தான் ஃபேம் ஆனாங்க. சோ ஜெயமணிவேல் ப்ரோ மட்டும் உள்ள போயிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. வைல்டு கார்டு என்ட்ரியில நான் போறேன். வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நேத்து ஸ்டார்ட் ஆன பிக் பாஸ் சீசன் 9 தாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோங்க பிக் பாஸ். சீசன் 1ல இருந்து 8 வரையும் ஒரு எபிசோடு கூட மிஸ் பண்ணாம நான் பாத்துருவேன், எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி. சோ இப்படிப்பட்ட எனக்கு நேத்து சீசன் 9 ஸ்டார்ட் ஆச்சு. யார் யாரெல்லாம் வரப்போறா அப்படின்னு ஆசையா பாக்குறதுக்கு உட்கார்ந்துங்க. பார்த்த எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட பார்த்த உடனே ஷாக்கு. யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி தகுதி இல்லாத ஆளை இன்டர்வியூ எடுக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் நாங்க. இப்படிப்பட்ட ஆளை இந்த மாதிரி பிக் பாஸ்ன்ற ஒரு நல்ல ஷோக்கு கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய தப்பு இது. இந்த பிக் பாஸுக்கு வாய்ப்பு கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வெளியே ஏங்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஃபேம் இருக்கு, அதாவது நெகட்டிவா கிடைச்ச ஃபேம் தான் அது. ஒன்னு இவர் ஒரு நல்லவர்னு சொல்லி எந்த மக்களுமே இவரை சப்போர்ட் பண்ணல, இவரை ஃபாலோவும் பண்ணல. நெகட்டிவா கேவலமா எல்லாரையும் தப்பா பேசி, ஜாதியை பத்தி பேசி, கேவலமான நடத்தையில நடிக்கிறன்ற பேர்ல மத்த நடிகர்கள் எல்லாம் திட்டி, கேவலமா செஞ்ச வேலையில ஃபேமஸ் ஆன ஆளு, நெகட்டிவா ஃபேமஸ் ஆன ஆளு. நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கியா, நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல தான் பிறந்திருக்கியா, இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட்டு வந்து நீங்க பிக் பாஸ்ல வச்சிருக்கீங்களே, ஒரு டிஆர்பிக்காக இவ்வளவு கேவலமான வேலை செய்வீங்கன்னு சொல்லி சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சங்கடமா இருக்கு. ஒரே நபரை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து டார்கெட் பண்றது. எனக்கு நிறைய மெசேஜ்ங்க, நிறைய பர்சனல் மெசேஜ்ல ப்ரோ திவாகர் வந்து இங்க பிக் பாஸ்ல போயிட்டாருன்னா மெசேஜ். எல்லாருக்குமே சரியான கோவம். இந்த மாதிரி ஒரு ஆளை போயிட்டு இப்படி ஒரு ஷோல கொண்டு வந்திருக்காங்களே. பிக் பாஸ்னா என்ன? பிக் பாஸ்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு ஷோ, எவ்வளவு ஒரு ரெஸ்பெக்டபிளான ஷோ. பிக் பாஸ்ன்றதே ஒரு வாய்ப்பு தான். எதுக்கு? சினிமா துறையில சாதிக்கிறதுக்கோ இல்ல சினிமா துறையில உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பிக் பாஸ் பாக்குறாங்க. சினிமாக்குள்ள நுழைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிதான் இதுக்குள்ள வராங்க பல பேர். ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஒரு சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க, ஒரு சில பேர் நல்லா நடிப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஆனா இந்த ஆளுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு எனக்கு இப்போ வரையும் புரியல. டேலண்ட் இருக்கா? இல்ல. நடிப்புன்ற பேர்ல கேவலமா பண்ணுவான். ஸ்கில் இருக்கா? சத்தியமா கிடையாது. சரி, காமெடி என்ன அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஐயா அது எப்படி என்ன காமெடின்னு சொல்லுவீங்க அப்படின்னு பொங்குவார். சரி, ஹீரோவா ஒத்துக்கலாம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டா நம்ம ஒத்துக்க மாட்டோம். இந்த ஆள்ல ஹீரோவான்னு காரி துப்பிட்டு போயிருவோம். சோ இந்த ஆளு உள்ள வந்ததே டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த வாய்ப்பு, இந்த கண்டஸ்டன்ட், ஒரு கண்டஸ்டன்ட் எவ்வளவு முக்கியம். இந்த ஒரு கண்டஸ்டன்ட்ன்ற வாய்ப்பை தகுதியில ஒருத்தர் கிடைச்சா அவங்களுக்கு லைஃப் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கும். சரி, இப்ப எனக்கு ஒரு கேள்வி. இந்த பிக் பாஸ் சீசன் 3ல சரவணன் ஒருத்தர் வந்தார்ல, சித்தப்பு, அவர் எதுக்குப்பா அந்த ஷோ விட்டு தூக்குனீங்க? இந்த மாதிரி நாங்க காலேஜ் டைம்ல எல்லாம் பஸ்ல ஏறி லேடிஸ்ட உரசுவோம், தப்பா நடந்துப்போம், அந்த மாதிரிலாம். பட் அத நான் இப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொன்னதுக்கே இந்த மாதிரி பேசிட்டாரு அந்த மாதிரி பேசிட்டாருன்னு வெளியே தூக்குனீங்களே நைட்டோட நைட்டா. நீங்களும் உங்கள் காலேஜ் பருவத்தில் இதை செய்திருக்கிறீர்கள் என்று கூறினீர்கள். இந்த நிகழ்வு கடந்த காலத்தில் நடந்திருந்த போதிலும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறீர்கள். இந்த ஆள் இங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி வெளியே எவ்வளவு கேவலமா பேசிட்டு தெரிஞ்ச ஆளு. ஜாதி வெறியனுக்கும் ஜாதி வெறியில கொலை பண்ணவனுக்கும் சப்போர்ட் பண்ண ஒரு ஆளு. பெரிய பெரிய நடிகர்களையும் பெரிய பெரிய டைரக்டர்ஸையும் கேவலமா பேசின ஒரு ஆளு. இந்த ஆள் மேல லீகலா கேஸே இருக்கு. சக்கியரா மேம் லீகலா கேஸே கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு ஆளை உள்ள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கா? உடனே எல்லாரும் கேட்பீங்க, ப்ரோ திவாகர் கூட்டு வந்ததுக்கே இப்படி சொல்றீங்களே, இந்த அரோரா சிங்க்ளேர், பலூன் அக்கா இவங்களை கூட்டு வந்திருக்காங்களே, இது மட்டும் என்ன தப்பு இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் சீசன் 9ல வந்த கண்டஸ்டன்ட் ஒரு சில பேர் தவிர்த்து மிச்சம் யாருமே தகுதியான ஆட்கள் கிடையாதுங்க. அரோரா சின்க்ளேரே எடுத்துக்கோங்களேன், எப்படி ஃபேம் ஆனாங்க? தப்பான வழியில தான் ஃபேம் ஆனாங்க. அது ஊருக்கே தெரியும்.
பலூன் இல்ல மேபி அந்த நேம நான் மாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வேற யார் நெகட்டிவா, அதுக்கப்புறம் வேற யாரும் எனக்கு தெரியல. ஒரு சில பேர் முகங்களே எனக்கு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது விக்கல்ஸ் விக்ரம். அவர் உள்ள வந்திருக்காரு. ஸோ மேபி கொஞ்சம் ஃபன்னா போகும் அப்படின்ற ஒரே நம்பிக்கை தான் எனக்கு. இந்த கண்டஸ்டன்ட் இந்த ஆளை பார்த்த உடனே நான் பிக் பாஸே பார்க்க வேணான்னு முடிவெடுத்தேன். விக்கல்ஸ் விக்ரம் வர வரையும் எனக்கு விக்கல்ஸ் விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபன்னா எடுத்துட்டு போறேன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா லாஸ்ட்ல ஒரு ஆளை உள்ள விட்டீங்க பாருங்கடா டேய். அகோரி கலையரசன் மனசாட்சி இருக்கா? அந்த ஆளுக்கு உண்மையிலே டேலண்ட் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த அகோரியா மாறுறதுக்கு முன்னாடி நிறைய அந்த டான்ஸ், அது மாதிரி ஸ்டேஜ் ஷோ, அந்த மாதிரி விதவிதமான இதெல்லாம் பண்ணியிருக்காரு, கலையெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த அந்த ட்ரஸ்ட் எல்லாம் வச்சிருக்காதான் நிறைய பேருக்கு இலவசமாவே கலைகள் கத்து கொடுத்திருக்காரு. சோ அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்கு. அகோரியா மாறி எப்படி நடந்துகிட்டாரு, அவர் ஊரே எப்படி திட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆளை உள்ள போட்டிருக்கீங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க, திவாகரோட பொசிஷனுக்கு திறமையான எத்தனை பேர் திரும்ப ஆடிஷன்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த ஆளுக்கு நெகட்டிவ் ஃபேம் இருக்கு, இந்த ஆளை உள்ள தூக்கி போட்டா இந்த ஆள் என்ன பண்றான்றத பாப்பாங்கன்றதுக்காகவே, டிஆர்பி ஏறணுன்றதுக்காகவே தான், ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஆளை உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம ஜெயமணிவேல் ப்ரோ உள்ள போல, அது எனக்கு ஒண்ணு இருந்துச்சு. ஏன்னா அவர் இன்டர்வியூ எடுத்த 3 பேரும் உள்ள போயிருக்காங்க. அதுல ஃபன் பீஸ் 2 பேரு, அகோரியும் திவாகரும். சோ ஜெயமணிவேல் ப்ரோ மட்டும் உள்ள போயிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க, 2 பேரையும் 2 பக்கம் வச்சு கதற செஞ்சிருப்பாரு மனுஷன். பட் என்ன, அவர் ட்ரை பண்ணல போல, பிக் பாஸ்க்கு ட்ரை பண்ணல போல. எனக்கு என்னன்னா ஒரு வைல்ட் கார்ட்ல வரணும்ன்ற ஒரு ஆசை. வைல்ட் கார்ட்ல உள்ள போயிட்டு, அது வரையும் இந்த ஆள் இருக்க மாட்டான், திவாகர் இருக்க மாட்டான், அது வேற விஷயம். வைல்ட் கார்ட்ல இவர் உள்ள போயிட்டாருன்னா ஓரளவுக்கு ஃபன் பண்ணுவாரு, பாப்பா வந்தாருன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா அது வரையும் இவர் இருப்பானான்னு டவுட் தான். ஆனா மக்கள், நான் இவருக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி உங்களை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றது உங்களுக்கே தெரியும். அந்த ஷோவை பார்க்கணும்னா அந்த ஷோக்குள்ள யார் இருக்கணும், யார் இருக்க கூடாதுன்னு மக்கள் நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி தகுதியே இல்லாத ஒரு ஆள் உள்ள இருக்கணுமா? யோசிங்க. ஆள் முதல்ல உள்ள போனாரு, போன உடனே ஆரம்பிச்சாருப்பா, நான் டாக்டர். டேய், நாங்களும் பிசியோதெரபிஸ்ட் தான்டா, பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்கடா. ஆனா நீ இப்படி சொல்லி ஊர்ல இருக்கிறவங்க வெறுப்பேத்தி, ஏங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது, மக்களுக்கு எல்லாம் தெரியாது, இதை நான் சொல்லிக்கிறேன், பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு ஆக்ட் பாஸ் ஆச்சு, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு நார்த் சைட்ல. அப்புறம் NCHP நான் சொல்லியிருக்கேன், நேஷனல் கமிஷன் ஃபார் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ட்டு, அவங்க இல்ல பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு போட்டுக்கலாம், ப்ரிஃபிக்ஸ்ல டாக்டரும் சஃபிக்ஸ்ல பிடின்னு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நடுவில் இந்த லாஸ்ட் மந்த்ல இந்த ஒரு அலப்பறை ஏற்பட்டுச்சு. இப்படி நாங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுல இந்த ஆள் என்னடா போற இடத்துல எல்லாம் டாக்டர். ஒருத்தரோட துறையை பத்தி பேசினா கோதம் வரும். அதே மாதிரிதான் உயிரே கொடுத்து நாங்க கலைக்காக நாங்க இவ்வளவு பண்றோம்ல. கண்டிப்பா எங்க துறையில நீ என்னன்ற, ஷார்ட் டைம்ல நான் ஸ்டார் ஆயிட்டேன்ற, 5 திரைப்படம் நடிச்சுட்டேன்ற, அதனால எல்லாருக்கும் வயிற்றுச்சல்ன்ற. மரியாதைன்றது டாக்டர்ன்ற பட்டத்துல இல்ல, நீ நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு. நீ உருப்படியா நடந்துகிட்டனா உன்னை மதிப்பாங்க, இல்லன்னா இந்த மாதிரிதான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இந்த ஆள் இருந்தா கண்டிப்பா என்ன மாதிரி நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க அந்த ஷோவை பார்க்க. இவன் இந்த ஆளை பார்த்தாலே எரிச்சல் ஆகுதுன்னு யூடியூப் சேனல்ல இந்த ஆள் போடுற இன்டர்வியூவே இப்பெல்லாம் எவனும் பாக்குறது கிடையாது. இந்த ஆள் இன்டர்வியூ கொடுத்தானாலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை உங்க ஷோல வச்சிருக்கணுமா? எனக்கு புரியலங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுனே தெரியல. பட் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, வைல்டு கார்டு என்ட்ரியில நான் போறேன் அப்படின்னு ஜெயமணிவேல் பிரதர் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், உடனே தூக்கி பிக் பாஸ் உள்ள போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃபன்னா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் தகுதியான ஆட்கள், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் ஜஸ்ட் அவரை மென்ஷன் பண்றேன். ஏன்னா அவரோட கேங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்றீங்க, நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னும் போது நிறைய பேர் அவரோட கேங்ஸ்டர்ஸ் பாப்பீங்கன்றதெல்லாம் நான் சொல்றேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, தகுதியான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களையா ஒயிட் கார்டு என்ட்ரியாவது, அந்த மாதிரி ஆட்களை வைல்டு கார்டு என்ட்ரியாவது தயவு செஞ்சு பிக் பாஸ் உள்ள அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.